ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 72. தந்தை மரணம் அடைந்ததை பரதன் கைகேயிடம் கேள்விப்பட்டு வருந்துதலும், ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கைகேயி வேண்டுதலும். தந்தையை அங்கு காணப்பெறாத பரதன் தன் தாயான கைகேயின் மாளிகைக்கு சென்று அவளை கண்டு பாதங்களில் விழுந்து வணங்கினன். கைகேயி அவனை உச்சி மோந்து முத்தமிட்டு மடியிலிருத்தி அவனுடையவும் தன் தகப்பன் சகோதரன் இவர்களுடைய க்ஷேமங்களையும் வினவினன். பரதன் தான் புறப்பட்டு 7 ராத்திரிகள் சென்றனவென்றும் அனைவரும் ராஜகிரகத்தில் சௌக்கியம் என்றும் கூறி, அம்மா, உன் அழகிய படுக்கையிலே எப்பொழுதும் காணப்படக்கூடிய தந்தையார் எங்கே? அவரை முன்னதாக நான் நமஸ்கரிக்க விரும்புகின்றேன். அவர் ஒரு கால் மூத்த மனைவியான கௌசல்யின் மாளிகையில் இருக்கிறாரா என்று அவளுடன் வினவினன். கைகேயி தான் சொல்ல போகும் விஷயம் தனக்கு போல் பரதனுக்கும் பிரியமாயிருக்கும் என்று எண்ணி, குழந்தாய் பரதா, உன் தந்தை பரகதி அடைந்தனர் என்று கூற, அது கேட்ட பரதன் மனத்தளர்ச்சி அடைந்து, ஐயோ, தந்தையார் மாண்டனரோ என்று கூவிய வண்ணம் கீழே விழுந்து மூச்சித்தான். பிறகு கைகேயினால் தேற்றப்பட்டு பிரக்னை அடைந்த பரதன் கல்லும் கரையும் வண்ணம் தன் தந்தையை நினைத்து புலம்பினான். பின்னும் அவன் கைகேயை நோக்கி, அரசர் எந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டு மாண்டார்? அவர் இறக்கும் தருவாயில் என்னென்ன விஷயங்கள் கூறினார்? என்னை பற்றி என்ன கூறினார் என்று கேட்டனர். கைகேயி அவனை நோக்கி, குழந்தாய், உன் தந்தை கடைசியாக சொன்ன வார்த்தையாவது, ஐயோ ராமா, சீதா, லக்ஷ்மணா, உங்களை எவர் மறுபடியும் கண்களால் காணப்பெறுவார்களோ அவர்களே பாக்கியசாலிகள் ஆவர் என்பதே என்று கூறினார். இதை கேட்ட பரதன், ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் பட்டணத்தில் இல்லை என்று 2வது துக்க சமாச்சாரத்தை தெரிந்து கொண்டவனாய் மிகவும் துக்கித்து முகவொலி இழந்து, ஐயோ அம்மா, எனது அன்புள்ள அண்ணன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் எங்கு சென்றனன்? சீக்கிரமாக கூறுவாய் என்றனன். கைகேயி தான் செய்த காரியத்தால் பரதன் சந்தோஷிப்பான் என்று நினைத்து ராமன் காடு சென்ற காரணத்தையும் அதனால் மன்னவன் இறந்த விதத்தையும் அவனுக்கு தான் ராஜ்யம் சம்பாதித்து வைத்திருப்பதையும் விவரமாக கூறினாள். பின்னும் அவள் அவனை நோக்கி, குழந்தாய், நீ ராஜநீதி தெரிந்தவன். மன்னவன் மரணத்தையும் ராமன் பிரிவையும் நீ ஒரு பொருளாக கருதாமல் உனக்கு கிடைத்திருக்கும் ராஜ்யலட்சுமியை சந்தோஷமாக பெற்று அனுபவிக்க கடவாய். சீக்கிரம் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம கடன்களை நிறைவேற்றி நான் சொல்லுகிறபடி நட. உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகுக என்று கூறினர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 73. பரதன் கைகேயை இடித்து கூறுதல். இன்னனும் கூற கேட்ட பரதன், அடி பாபிஷ்டே, அரசனை மரணமடைய செய்து ராமனையும் அடித்து துரைத்து விட்டனையே, இந்த ராஜ்யத்தினால் எனக்கு என்ன பயன்? ஐயோ, நீ எங்கள் குலம் நசித்து போக வந்து தோன்றிய நமனையொத்தவளாயிருக்கின்றனை. அரசன் நெருப்பை கட்டி கொள்வதை போல் உன்னை கட்டி கொண்டனன். கணவனை கொன்ற பாதகி, ராமனை ஏன் வனம் போக சொல்லினை? அவனுக்கு என்ன கெட்ட காரியம் செய்தான் என்று அவனை விரட்டி அடித்தனை? அதனால் நீ யாது பயனை அடைந்தனை? நீ மிகவும் கெட்ட குணமுடையவள், பேராசை பிடித்தவள். எனக்கு ராஜ்யம் வர வேண்டும் என்ற ஆசையினால் அன்றோ இப்படிப்பட்ட பெருத்த அனர்த்தத்தை விளைவித்தனை. நான் ராம லட்சுமணர்கள் இல்லாமல் எவ்விதம் தரித்திருக்க முடியும்? அவர்கள் இருவரும் அன்றோ என் சக்தி விசேஷம். ராமனுக்கு தன் தாயிடத்து போலவே உன்னிடத்தும் பக்தியும் அன்பும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உன்னை இன்றே நான் தொலைத்திடுவேன். அவனது உள்ளம் கன்றுமோ என்று உன்னை நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாப புத்தி உடையவளே, உனக்கு ஏன் இந்த துர்புத்தி உண்டாயிற்று? நமது குலத்தில் எப்பொழுதாவது மூத்தவன் இருக்க இளையவன் மகுடம் புனைந்து கொள்ளும் வழக்கம் உண்டா? அல்லது உன் தாய் வீட்டு ராஜாக்கள் ஆகிலும் இத்தகைய வழக்கம் உண்டா? ஐயோ, மிகுந்த மேன்மையுற்ற கேகய ராஜனின் வயிற்றில் பிறந்த உனக்கு எதனால் இப்படிப்பட்ட மதிகேடு நேரிட்டது? இப்பொழுது உன் இஷ்டத்தை நான் நிறைவேற்றாமையோடு உனக்கு பிரியமல்லாதவனும் எனக்கு பிரியனுமான என் ராமனை இப்பொழுதே சென்று காட்டினின்று அழைத்து வந்து அவனுக்கு அடிமையாய் போகிறேன் என்று கூறி மீளவும் சோகம் மேலிட்டு பலவாறு கதறினன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய
ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ